தப்பு மதன் மற்றும் அருள் சிறுவயதில் இருந்தே நல்ல நண்பர்கள். அவர்கள் இருவரும் ஒரு சிறிய கிராமத்தில் வளர்ந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார்கள். மதன் ஒரு புத்திசாலி, புத்தகங்களில் மூழ்கியிருக்க விரும்புவான். அருள் ஹிஞ்சிகன் மிகவும் செயல்பாட்டிலும் திறமையிலும் சிறந்தவனாக இருந்தான். ஒரு நாள் மதன், அருள், நான் ஒரு முறை சுற்றுலா செல்வதற்காக வேணும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். நாம் நகரத்திற்கு செல்வது எப்படி இருக்கும் என்றான். அருள் சிரித்துக் கொண்டு, ஒஸ்தை நான் நம்மில் இஷ்டப்பட்டுடன் இருவருக்கும் முழுமையான நகர வாழ்க்கை பற்றி தெரியாது. ஆனால் நாம் முயற்சி செய்யலாம் என்றான். அவர்கள் பெற்றோர்களிடம் அனுமதி கேட்டுக் கொண்டனர். தங்கள் தந்தைகள் சம்மதித்த பின் அவர்கள் 2 பேரும் நகரத்திற்கு கிளம்பினர். நகரம் அவர்கள் கனவுகளில் கூட பார்த்திராத அளவுக்கு பெரியதாகவும் களியாட்டமாகவும் இருந்தது. மதன், அருள், இங்கே எதையும் அடையாளம் காண முடியவில்லை. எங்கு சென்றாலும் புதிதாகவே தெரிகிறது என்றான். அருள், சரி மதன், நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலில் ஒரு ஹோட்டல் தேடி அங்கே தங்குவோம் என்றான். நகரத்தில் திரிந்து ஒரு நல்ல ஹோட்டலை கண்டுபிடித்தனர். ஹோட்டலின் அனுபவம் அவர்களுக்கு புதிதாக இருந்தது. மதன் ஒரு அறையை பெற்று புக் செய்து இருவரும் உள்ளே சென்றனர். அவர்கள் அந்த இரவு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் ஆர்வம் இருந்தது. அடுத்த நாள் அவர்கள் நகரத்தை ஆராய்ச்சிக்காக கிளம்பினர். அருள் நகரத்தின் தலைப்பு பகுதிகள் மற்றும் சந்தைகளை ஆராய்ந்து மதன் புகழ்பெற்ற நூலகங்களை பார்வையிட விரும்பினார். நூலகத்தில் மதன், அருள், இங்கே என்ன வியாபாரம் செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். நமக்கு கிராமத்தில் பெரிதும் பயன்படும் தகவல்கள் கிடைக்கலாம் என்றான். அருள், நான் நிச்சயமாக இங்கே பார்க்க விரும்புகிறேன். உன்னுடன் சேர்ந்து ஆராய்ச்சியை ஆராய்வது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது என்றான். அவர்கள் நூலகத்தில் பல புத்தகங்களை படித்து நகரத்தின் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சி பற்றி அறிந்து கொண்டனர். மதன் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் பற்றி அதிகமாக கற்றுக்கொண்டார். அருள் அதன் பயன்பாட்டை பற்றி விவரங்களை கண்டுபிடித்தான். சமையல் நிறைவடைந்த பின் மதன், நாம் கிராமத்திற்கு திரும்பி இங்கே கற்றுக்கொண்டதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று யோசிக்க வேண்டும் என்றான். அருள் சம்மதித்து, அடிக்கடி நம்முடைய கிராமத்திற்கு நன்மை தருவதற்காக நாம் இங்கே கற்றவைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்றான். நகரத்தில் ஒரு வாரம் கழித்து அவர்கள் கிராமத்திற்கு திரும்பினர். மதன் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராம மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அருள் தனது திறமைகளை பயன்படுத்தி தொழில்களை துவக்க உதவினார். கிராம மக்கள் மதன் மற்றும் அருள் இருவரையும் பாராட்டினர். அவர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். நண்பனே, இந்த அனுபவம் நம் வாழ்வில் மறக்க முடியாதது என்றார் மதன். அருள் சிரித்துக் கொண்டு, நாம் எங்கு சென்றாலும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும்